எனக்கு ஹீரோனாக்கா நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தான் ஹீரோ. என்ன காரணம்னு? காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நீ அடித்தளத்துலேருந்து வந்திருக்காரு, ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு பின்புலத்தில் வந்து அவ அப்பா நடிகர் கிடையாது, அப்பா இயக்குனர் கிடையாது. இவர் வந்து எப்படின்னா புதுசாக இயக்குனர் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டு 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்கும் போது அந்த இரத்தத்தின் சகத்திலிருந்து பிறந்தவர் தான் சீமான். அதை ஜீரோலேருந்து ஆரம்பித்தவர் இன்னைக்கு வந்து படிப்படியாக முன்னேறி மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறாரு. உண்மையாக நிற்கிறாரு, நேர்மையாக இருக்காரு. தமிழ் மக்களுக்காக உண்மையாக பாடுபடுறாரு. நிச்சயமாக அவர் தான் சூப்பர் ஸ்டார். வேற எது காரணம் இருக்கான சீமான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுக்கு? வேற என்ன காரணம்? மக்களுக்காக உண்மையா நிக்கிறாருல களத்துல. எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ தமிழர்கள், எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்க போய் நிக்கிறாரு, மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரு. குரல் கொடுப்பது மட்டுமில்ல, மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த எந்தெந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்களோ அவங்களோட கூட இருந்து அதை வென்று கொடுக்குறாரு, மக்களுக்காக வென்று கொடுக்குறாரு. நிச்சயமா அவர் தான் சூப்பர் ஸ்டார். அப்ப அரசியல் ஜீரோ யாருன்னு நினைக்கிறீங்க? ஜீரோ யாருனாங்க, மற்ற இப்போ ஆண்டுகிட்ட இருக்கிற இந்த திராவிட கட்சி, திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவோ, இவங்கெல்லாம் வந்து ஜீரோன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து மக்கள் மத்தியில் அவங்க பேர் வாங்கவே இல்லை, மக்களுக்கான சேவை புரியவே கிடையாது. எந்த அதிகாரத்திலையும் இல்லாத போதே நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்களோட பிரச்சனையை பேசி மக்களோட கூட இருந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. நிச்சயமாக அவர் தான். விஜய் வந்து அரசியல் ஹீரோவா ஜீரோவான? நிச்சயமா பூஜ்ஜியம் தான். அவன் ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்னன்னா, ஒன்னும் தமிழன்னு சொல்லணும், தமிழ் தேசியம்னு சொல்லணும், இல்லைன்னா திராவிட கட்சின்னு சொல்லணும். ஒரு கண்ணில் தமிழ் தேசியமும் இன்னொரு கண்ணில் திராவிடமும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஏற்றுக்க முடியாது. ஒன்று சாம்பார்னு சொல்லணும், இல்லை கருவாட்டு குழம்புன்னு சொல்லணும். கருவாட்டு சாம்பார்னு எங்கேயுமே கிடையாது. அது ஒத்தும் வராது. என்ன காரணம்? அவர் போய் 250 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்காப்ல, அதை விட்டுட்டு மக்கள் செய்யணும் தான் வராப்புல. அவர் வரதை ஏற்றுக்கணும். நல்ல தலைவர் வர்றதுக்கு எதிர்பார்க்குறோம். அரசியல் அவர் சூப்பர் ஸ்டார் அளவுக்கு மக்களால் ஏற்றுக்கப்பட்டாரா? வைக்கணும், மக்களால் செய்ய வரும், செஞ்சுட்டு இருக்காரு, செய்வார், நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா தளபதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. 26 ஒரு மாற்றம் இருக்கு. மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுறது அண்ணா சீமான் தான். என்னைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். அரசியலை பொறுத்த அளவுக்கும் மக்களோட நண்பனாக வந்து அண்ணா சீமான் தான் சூப்பர் ஸ்டார். அவர் வந்து கொள்ளை கோட்பாடெலாம் எல்லாம் சுத்தமாக இருக்குது. அவர் வந்து இந்த படம் நடிச்சுட்டு இதுக்காக அப்படிலாம் பேசலை. இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்குன்னு பேசுகிறாள் யாருன்னா அண்ணா சீமான் மட்டும்தான். பலம், நீர், நிலை எல்லாத்துக்குமே அரசியல் அமைப்புனா பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்கிற எல்லாமே தான் கோட்பாடெல்லாம் பக்காவாக இருக்குது. அவர் தான் 26 யார் வேணால் கூட்டணி போட்டு மாட்டோம். அண்ணன் தனிச்சு என்ன இன்றைக்கி வந்து 3வது அரசியலில் வந்து பெரிய அங்கீகாரப்பட்ட கட்சியாக இருக்குன்னா அண்ணா சீமான் தான். அவர் ஒருத்தர் இருந்தால் போதும். அவர் வந்து கூட்டணி போடணும், சம்பாதிக்க நினச்சிருந்தாருன்னு என்னைக்கே எவ்வளோ 500 கோடி 1000 கோடி கூட்டணி போட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அண்ணன் வந்து எனக்காக இல்லை, வந்து அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்களுக்காக போராடணும். நம்ம இனிமேல் வந்து இந்த வளங்கள்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, இதை இந்த பசங்களுக்காக நம்ம அடுத்த தலைமுறையாக மீட்டு கொடுத்துட்டு போகணும். அண்ணன் எல்லாரும் சொல்கிறாங்க அண்ணனை பற்றி அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, போறாருன்னு. கத்துறது வந்து மற்ற அந்த கத்துறான்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்காக தான் அண்ணன் கத்துறாரு. ஆனால் அவருக்காக கத்துறது கிடையாது, எல்லாருக்குமே பொதுவாக. இதாங்க என்னைக்குமே அண்ணன் தாங்க, சீமான் தான். ஒரு அரசியல் தலைவர்லாம் பாருங்களேன், ஒரு இளைஞரை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், ஐயா அவர் யார் இவர் யாருன்னு யாரும் சொல்லுவாங்க, பேரை சொல்லி சொல்கிறாங்க. இங்கே மட்டும் சொல்லுங்களேன், சீமான் என் அண்ணன், எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பான்னு அப்படியே அழகாக சொல்லுதுங்க. ஒரு படிக்கிற பசங்க பொண்ணு யாரு சீமான் யார், அவரா எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா அப்படின்னு அப்படியே கூட பிறந்த பொறப்பு மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் தான், சீமான் தான். அவரை தட்டிக்கிறத விட யாரும் பாருங்க வந்து அரசியலில் வந்து தனிச்சு நின்று காணாமல் போனவங்களாம் ரொம்ப பேர் போயிட்டாங்க. அண்ணன் மட்டும் 8.2 விழுக்காடு ஓட்டு சதவீதம் இன்றைக்கி வாங்கி மாநிலத்திலே வந்து அரசியல் அங்கீகாரம் பண்ணுற கட்சியாக வந்து அண்ணனோட கட்சி மாறி இருக்கணும். தனித்திறமை. அண்ணன் பேசுகிற பேச்சு எல்லாம் சொல்லுவாங்க பேசுறேன்னு. அவர் பேசுனதுனால தான் பேசி இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து 3வது இடத்துல நிற்கிறாரு. இன்னும் வருவார், இன்னும் டாப் லெவலில் வந்து சூப்பர் ஸ்டார் அண்ணன் சீமான் தான். மற்ற பேர் எதில் வேணால் எப்படிலாம் இருந்துட்டு போட்டோம், அவங்கள்ட்ட காசு பணம் வச்சுக்கிட்டு ரொம்ப அப்படிலாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு வேண்டியது அண்ணன் கட்சியில் இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ கொள்கை கோட்பாடோட சுத்தமாக இருக்கணும், சுத்தமான மனிதனாக இருக்கணும். நல்லபடியாக ஒரு அண்ணன் சொல்கிற மாதிரி அண்ணன்னா என்ன வந்து ஒரு கூட்டம் மீட்டிங் போனோம்னா கரெக்டாக போகணும், கரெக்டாக பண்ணணும், சுகாதாரமாக வச்சுருக்கணும், எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்கக்கூடாது. சில இடத்துக்குலாம் போகிறானோ, குடிக்கிறானோ, உடைக்கிறானோ, அடிக்கிறானோ, அந்த பாட்டில் இந்த பாட்டிலாம் கிடக்கு. நம்ம இதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. நான்லாம் பார்த்து அவனால 150 கொடுத்து கூட்டிட்டு போகிறாங்க. நம்மள்ட்ட எல்லாம் கிடையாது. நம்ம கையில் 5-10 இருக்கிறத எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போட்டுட்டு வண்டி இப்படி துத்திக்கிட்டு ஓடி அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் யாருக்கு எந்த ஒரு நம்மள்ட்ட இது வரைக்கும் மீட்டிங்னு போய் யாருக்கும் ஒரு உயிர் சேதம் அப்படிலாம் எங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. மற்றதெல்லாம் என்னென்னமோ நடக்குது.
நம்மளுக்கு தெரியல. அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணனோட வார்த்தையை நம்ம வந்து கட்டுப்பிடிச்சு நம்ம வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும். அவர் வந்து இந்த நல்ல முறையில் அவர் வந்து நம்ம அவருக்கு துணையாக இருந்தால் தான் அவர் இன்னும் கொஞ்சம் பேசுவார். அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாக வரும். அவர் முழுமையாக அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நன்றி சார். அண்ணன் சீமான் தான் ரொம்ப மக்களுக்காக போராடுறது, மக்களுக்கு குரல் கொடுக்கறது, உடனடியே அது மக்கள் என்ன கோரிக்கை கொடுக்குதோ அதை கோரிக்கை வரையில் நிறைவேற்றுறதுக்கு என்ன ஆர்ப்பாட்டமோ மகனாடோ பிரச்சனையோ எதாக இருந்தாலும் சீமான் தான் உடனடியாக நிற்கிறாப்புல. பாக்கி யாரும் அந்த பொறுப்பு எடுத்துக்கிடல. சீமான் தான் உடனடியாக எல்லா மக்களோட குரல் உடனே கேட்கணும், பேசணும் அப்படின்னு நிற்கிறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 70 வயசு ஆகுது. 70 வயசு ஆகுது. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில பயணிச்சீங்க? இதுக்கு முன்னே கம்யூனிஸ்டில் சிபிஎம்மில் இருந்தேன். சிபிஎம்மில் இருந்து ஒரு 9 வருஷம் விவசாய தொழிலாளர் சங்கத்தில் தலைவராக இருந்தேன். விவசாய சங்கத்தில் செயலாளராக இருந்தேன் கம்யூனிஸ்டில் சிபிஎம்மில். சரியில்லாததுனால நான் ஒதுக்கிட்டேன். இப்ப எந்த கட்சியில பயணிக்கிறீங்க? இப்போ சீமான் கட்சியில் சேர்ந்துருக்கேன். எப்படியா இருக்கு சீமான் நம்பி இணைஞ்சிருக்கீங்க? சீமான் நம்பினா மக்களோட அந்த கம்யூனிஸ்டுக்கு கோரிக்கை எப்படியோ அந்த 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 காலத்துலேருந்து எப்படி சீமான் கம்யூனிஸ்ட் சிபிஎம் கட்சி ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதமோ மக்கள் போராட்டம் பிரச்சனைக்கோ எதுக்கு எல்லாம் நின்றுச்சோ அதே அளவுக்கு இன்றைக்கி சீமான் வந்திருக்காரு. அதனால தான் இன்றைக்கி சீமான் கட்சியில் சேர்ந்துருக்குறேன். சினிமா துறையை பொறுத்தளவுக்கு தளபதி தான் என்றும் தளபதியாக இருந்தார். இப்போ அவர் திரைப்படத்தை விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலில் அவர் நாங்கள் ஜெயிக்க வைப்போம். அவர் தான் தலைவராக சிஎம்மாக நாங்கள் முடிவெடுக்கிறோம். இப்போ சினிமாவில் இருந்த மாரி உச்ச நட்சத்திரமா இருந்த மாரி அரசியலே அவர் ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு வந்துருவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் அப்படி மக்கள் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது அவருக்கு. நன்றி சார். ஓகே. என்னை பொறுத்தளவுக்கு சீமா வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் சீமான் சொல்றீங்க? எதிர்த்து நின்று யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக எல்லா கேள்வியும் கேட்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு யாராலையும் முடியல யாராலையுமே. அதுக்கு அடுத்தது நாங்கள் தனித்து நிற்கிறாரு அவர். எதாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்குறாரு. ஒரு நல்ல விஷயத்த எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துறாரு. அதுவே எங்களுக்கு பெரிய பலம் தான். அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி நான் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு சொன்னார்ல, அது எந்த அளவுக்கு உண்மை? அவர் தான் சூப்பர் ஸ்டாரா தமிழக அரசியல்ல? இப்போதைக்கு தனித்து நிற்கிறதுனால சூப்பர் ஸ்டார் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மற்றபடி வேற ஒன்றும். சீமான் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு நம்ம நம்பலாம். கண்டிப்பாக இப்போதைக்கு நம்பலாம். தனித்து நிற்கிற வரையும். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம், பார்க்கலாம். நன்றி சார். மக்கள் முடிவெடுக்கணும். இது ரொம்ப காமெடியான விஷயம்தான். ஏன்னா விஜய் ஒரு சினிமா நடிகர். கிட்டத்தட்ட 68 படங்கள் நடிச்சிருக்காரு. 69வது படத்துலையும் நடிச்சிருக்காரு. அடுத்து 70வது படத்துக்கும் அவர் போவார். அவர்கிட்ட நீங்கள் எதை எழுதி கொடுத்தாலும் நீங்கள் எப்படி பேச சொல்கிறீங்களோ அப்படி பேசுவார். அந்த திறமை அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் சினிமாவில் ஸ்டடி பண்ணி நிற்க முடியும். அந்த வகையில் நீங்கள் 3/4 மணி நேரம் ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச சொல்லியிருக்கீங்க. அவர் பேசியிருக்காரு, சிறப்பாக தான் பேசியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீமானோட பேச்சுங்கிறது ஸ்கிரிப்டட் கிடையாது. அது உள்ளேருந்து உணர்வுலேருந்து கலந்து வெளியில் வரும். அதுக்கும் நீங்கள் எழுதி கொடுத்து படிக்கிறதுக்கும் வேறுபாடுகள் இருக்குது. இப்போ அதுலேயே ஒரு முரண்பாடு என்னென்னா, கத்தி கத்தி பேசுகிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் அவர் கற்று எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் தான் அதை முக்கால்வாசி அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க. இப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதன்படி அவர் பண்ணுறாரு. இது ஒரு செயற்கையான உணர்வு தான். அதில் நம்ம அண்ணன் சீமான் போல் ஒரு இயற்கையான ஒரு இயல்பான உணர்வு கிடையாது. அண்ணன் சீமானே அவர் விமர்சித்தது பெரிய தவறு. அவர் கடந்து போயிருக்கலாம், அமைதியாக போயிருக்கலாம். தேவையில்லாமல் இந்த கத்தி பேசுறது, இணையத்திலே கம்பு சுற்றுறதுங்கிற வார்த்தைகள்லாம் பேசி அவர் தலையில் அவரே மண்ணவாரி கொட்டிக்கிட்டாருன்னு தான் அர்த்தம். அது 2026 தேர்தலில் வெளிப்படும். பணம் இருக்கிற வரையும் செலவு பண்ணலாம். பணம் தீர்ந்து போச்சுன்னா களத்தில் ஆள் நிற்காது. நாம் தமிழர் கட்சி மாதிரி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம், 2026 பார்க்கலாம். நன்றிண்ணா. நன்றி. விஜய் நல்லா அடிப்பார்ண்ணா. அவர் வேலையை விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. நல்லா செய்வார், மக்களுக்கு நல்லா இருப்பாருண்ணா.